கோவை பீளமேடு இன்ஸ்பெக்டர் திடீர் மரணம். சொந்த ஊர் வந்தபோது சோகம். சின்னமனூர் மே 17, தேனி மாவட்டம் சீலையம்பட்டி கம்பர் பள்ளிக்கூடம் தெருவை சேர்ந்தவர் 49 வயதான நடேசன். இவர் கோவை பீளமேடு 2 காவல் நிலையத்தில் ஆய்வாளராக பணிபுரிந்து வருகிறார். இவருக்கு சக்தி என்ற மனைவியும் பல் மருத்துவம் மற்றும் MBBS படித்து வரும் ஓவியா, இனியா என்ற 2 மகள்கள் உள்ளனர். குடும்பத்துடன் தற்போது கோவையில் குடியிருந்து வருகின்றனர். இந்நிலையில் விடுப்பில் தனது சொந்த ஊரான சீலையம்பட்டிக்கு இன்ஸ்பெக்டர் நடேசன் குடும்பத்துடன் வந்திருந்த போது நேற்று வேப்பம்பட்டி செல்லும் சாலையில் உள்ள தனது தோட்டத்திற்கு சென்று விட்டு வீட்டிற்கு திரும்பும் வழியில் திடீரென மாரடைப்பு ஏற்பட்டு சிகிச்சைக்காக சின்னமனூர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். அங்கு அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் இறந்து விட்டதாக கூறினர். இதையடுத்து அவரது உடல் சீலையம்பட்டியில் உள்ள வீட்டில் இறுதிச் சடங்கிற்காக வைக்கப்பட்டது. மேலும் பணிகாலத்தில் இறந்த இன்ஸ்பெக்டர் நடேசனின் உடல் இன்று காவல்துறை மரியாதையுடன் ஆயுதப்படை SI காளிராஜ் தலைமையில் 12 காவலர்கள் 21 துப்பாக்கி குண்டுகள் முழங்க காவல்துறை மரியாதையுடன் அவர்களது குடும்ப வழக்கப்படி நல்லடக்கம் செய்யப்பட்டது. அன்னாரின் இறுதிச் சடங்கில் உடன் பணி செய்த காவலர்கள், உயர் அதிகாரிகள் மற்றும் தேனி மாவட்ட காவல்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டு மரியாதை செலுத்தினர்.